ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2024 வருடத்தில் வருகின்ற அக்னி நட்சத்திர தினங்களை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் எந்த நாளில் ஆரம்பமாகி எந்த நாளில் முடிவடைகிறது, அதே மாதிரியே இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் நமது இல்லங்களில் நாம் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது, மிகவும் முக்கியமாக இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் தோஷ நிவர்த்தி ஆவதற்காக சில பொருட்களை எல்லாம் நாம் தானமாக தர வேண்டும். அந்த பொருட்கள் என்ன? அதே மாதிரியே இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் சில பேருக்கு சரும வியாதிகள் உண்டாகும். அவர்கள் தொடர்ந்து இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். இந்த அக்னி நட்சத்திரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கடுமையான வெயிலின் தாக்கம்தான். இந்த கடுமையான வெயிலின் தாக்கமான அக்னி நட்சத்திர காலங்களில் நமது இல்லங்களில் எந்தெந்த காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரியே இந்த அக்னி நட்சத்திரத்தினால் சில பேருக்கு சரும வியாதிகள் உண்டாகக்கூடும். இந்த சரும வியாதிகள் ஏற்படாமல் இருப்பதற்காக அக்னி நட்சத்திரம் தொடங்கும் நாளில் இருந்து இந்த அக்னி நட்சத்திரம் முடியும் நாள் வரை இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதனால் கண்டிப்பாக சரும வியாதியிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அதே மாதிரியே இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் சில வகையான பொருட்களை நாம் தானமாக தர வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நாம் தானமாக தருவதனால் சூரிய பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகி நமக்கு சூரிய பகவானால் நன்மைகள் மட்டுமே ஏற்படும். மிகவும் முக்கியமாக இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் முடிந்தவரை வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் தண்ணீர் வைக்க வேண்டும். அந்த வாயில்லா ஜீவனுக்கு நாம் தண்ணீர் வைக்கும்போது இந்த வெயிலின் தாக்கத்தினால் அது தண்ணீர் அருந்திவிட்டு மனதார சந்தோஷமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார்கள். ஆகவே முடிந்தவரை வாயில்லா ஜீவனுக்கு இந்த நாட்களில் நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்திலேயோ அல்லது ஒரு சின்ன தொட்டியிலேயோ தண்ணீர் வைப்பதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். சரி, இப்போ நாம் இந்த அக்னி நட்சத்திரம் எந்த நாளில் ஆரம்பமாகி எந்த நாளில் முடிவடைகிறது என்றும், இந்த நாட்களில் நாம் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம். முதலில் இந்த வருடத்திற்கான அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நாள் மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை என்று ஆரம்பம் ஆகிறது. முடியும் நாள் மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று முடிவடைகிறது. அதாவது 2024 வருடத்திற்கான அக்னி நட்சத்திர காலம் என்பது மே 4ஆம் தேதி சனிக்கிழமை முதல் மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை இருக்கின்றது. இந்த காலங்களில்தான் கண்டிப்பாக சரும வியாதி உள்ளவர்கள் நான் சொல்லப்போகின்ற இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதே மாதிரியே சூரிய பகவானால் நமக்கு தோஷம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சில வகையான பொருட்களை தானமாக தர வேண்டும். இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பொருட்களில் உங்களால் என்ன பொருட்களை வாங்கி தர முடிகிறதோ அதை தரலாம். நான் சொல்ல போகின்ற அனைத்தையும் வாங்கி தர வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அடுத்ததாக இந்த சூரிய பகவானால் ஏற்படுகின்ற தாக்கம் குறைவதற்காக இந்த நாட்களில் நீங்கள் தினமும் 11 தடவை சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். தினமும் காலையில் குளித்தவுடன் 11 முறை சூரிய பகவானுக்கு உண்டான காயத்ரியை ஜபம் செய்தாலே சூரிய பகவானால் ஏற்படுகின்ற தோஷம் உங்களை விட்டு விலகிவிடும். இந்த வெயிலின் தாக்கம் என்பது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் முதல் 7 நாட்கள் மிதமானதாக இருக்கும். அடுத்த 7 நாட்கள் கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கும். அதே மாதிரியே கடைசி 7 நாட்கள் மீண்டும் வெயிலின் தாக்கம் குறைய ஆரம்பித்து மிதமானதாக இருக்கும். இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு பூமியை குளிர்விப்பதற்காக கோடை மழை என்று பெய்யும். இந்த கோடை மழை பெய்வதனால் அக்னி நட்சத்திரத்தினால் ஏற்பட்ட கடுமையான வெயிலின் தாக்கம் குறைந்துவிடும். ஆகவே முடிந்தவரை இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் நீங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு கண்டிப்பாக தண்ணீர் வைக்க வேண்டும். அதே மாதிரியே இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் நீங்கள் முருகப்பெருமானையும் மீனாட்சி தாயாரையும்
மாரியம்மனையும் வணங்க வேண்டும். இந்த 3 பேரையும் நீங்கள் தொடர்ந்து வணங்கி வந்தாலே சூரிய பகவானால் ஏற்படுகின்ற தோஷம் விலகி சரும வியாதிகளும் விலகக்கூடும். அதே மாதிரியே தினமும் காலையில் எழுந்து நீங்கள் சூரிய பகவானுக்கு சுத்தமான தண்ணீரில் வெள்ளை நிறம் கொண்ட பூக்களை சேர்த்து, வெள்ளை நிறம் இல்லை என்றால் மஞ்சள் நிறம் கொண்ட பூக்களை சேர்த்து தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும். இந்த தண்ணீர் விடுவதினால் சருமத்தில் ஏற்படுகின்ற வியாதிகள் குணமாகும். கண்டிப்பாக இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் தொடர்ந்து நீங்கள் சூரிய பகவானுக்கு சுத்தமான தண்ணீரில் வெள்ளை நிறமோ அல்லது மஞ்சள் நிறம் கொண்ட பூக்களை சேர்த்து தண்ணீர் விட வேண்டும். அந்த தண்ணீர் உங்கள் கால்களில் படாதபடி சூரிய பகவானுக்கு சேர்க்க வேண்டும். இந்த மாதிரி தினமும் செய்வதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சரும வியாதி என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும். இப்போ நாம் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது என்றும் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம். அக்னி நட்சத்திர காலங்களில் செய்யக்கூடாத காரியங்கள் என்பது முடி இறக்குதல், காது குத்துதல், புது வீடு பால் காய்ச்சுவது, கிரகப்பிரவேசம் செய்வது, வீடு கட்டுவதற்காக பூமி பூஜை செய்வது, கிணறு வெட்டுவது, மரம் செடி கொடிகளை வெட்டுவது, இந்த மாதிரியான காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் இந்த காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே சூரிய பகவானால் ஏற்படுகின்ற தோஷம் உங்களை விட்டு விலகிவிடும். அதே மாதிரியே இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் செய்யக்கூடிய காரியங்கள், வீடு வாடகைக்கு குடிபோகுதல், அதாவது சில பேர் வாடகை வீட்டில் இருப்பார்கள், அவர்கள் வாடகைக்கு குடிபோகலாம். அதே மாதிரியே சுப காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். சுப காரியங்கள் என்பது திருமண நிகழ்ச்சி, நிச்சயதார்த்த நிகழ்ச்சி, வளைகாப்பு, கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துதல், பந்தக்கால் நடுதல், இந்த மாதிரியான அனைத்து சுப காரியங்களையும் நீங்கள் செய்யலாம். இந்த சுப காரியங்களில் நாம் செய்யக்கூடாது தான் வீடு கிரகப்பிரவேசம் செய்வது, காது குத்துதல். இந்த 2 காரியங்களை தவிர்த்துவிட்டு மற்ற அனைத்து காரியங்களையும் நீங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் செய்யலாம். அதே மாதிரியே இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் முடிந்தவரை சில வகையான பொருட்களை நாம் தானமாக தர வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நாம் தானமாக தருவதினால் நமக்கு வருகின்ற தோஷங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். அதாவது சில பேருக்கு சூரிய பகவானின் ஆதிக்கத்தினால் தோஷங்கள் இருக்கலாம். இந்த தோஷங்கள் விலக வேண்டுமென்றால் அக்னி நட்சத்திர காலங்களில் கண்டிப்பாக முடிந்தவரை உங்களால் என்னென்ன பொருட்களை வாங்கி தர முடிகிறதோ அந்த பொருட்களை வாங்கி தரலாம். இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பொருட்களில் உங்களால் எதை வாங்கி தர முடிகிறதோ அதை வாங்கி கொடுத்து சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நாம் என்னென்ன பொருட்களை தானமாக தரலாம் என்று பார்க்கலாம். இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் தானமாக தரக்கூடிய பொருட்கள் குடை, நீர்மோர், கண்ணாடி, தயிர் சாதம், பாய், செருப்பு, சுத்தமான தண்ணீர், இளநீர், எலுமிச்சை பழரசம், கரும்பு ஜூஸ், இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக தானமாக தர வேண்டும். தினமுமே நீங்கள் இந்த பொருட்களை தானமாக செய்யலாம். அப்படி முடியாதவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் இந்த பொருட்களை நீங்கள் தானமாக தர வேண்டும். இந்த பொருட்கள் தானமாக தருவதினால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற தோஷங்கள் அனைத்தும் விலகி சூரிய பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.